டே 104க்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்கங்க. நம்ம இப்போ எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது என்னன்னா, விஜய் சேதுபதி வருவார், அந்த இது டைட்டில் வின்னருக்கான கார்டை தூக்கிட்டு எங்கேயாவது போவார். அதுக்கப்புறம் அந்த நிகழ்வெல்லாம் இருக்குன்னு பார்த்தா, உள்ளே நடக்கிற அந்த உணர்வுபூர்வமான ஒரு விஷயங்களையே அவங்க ஒரு ப்ரோமோவாக போட்டிருக்காங்க. அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டில் நடந்த உணர்வுபூர்வமான தருணங்கள், அதாவது எந்த ஒரு காட்சிக்கு உடைந்து அழுதார்கள், அந்த மாதிரியான கிட்டத்தட்ட வந்து லைவில் முடிஞ்சிருச்சு. ஒரு 8 நிமிஷம் ஓடும் இந்த வீடியோ. ரொம்ப உணர்வுபூர்வமாக இருக்கும். அந்த வீடியோனுடைய ரிவ்யூ நான் அடுத்தது பண்ண போகிறேன். இப்போ இந்த ப்ரோமோவில் வர விஷயங்கள், ஒருத்தவங்களை நசுக்கி மிதக்கி முன்னேறி போகிறவ இல்லைடா இந்த திவ்யா யாருன்னா, உள்ளே வரத்துக்கு முன்னாடியே அழகாக ஒரு டீமை செட் பண்ணிவிட்டு ஜம்முன்னு உட்காந்து டைட்டிலே அடிப்பாடா, அந்த மாதிரி ஒரு தங்க பெண்ணாக நம்ம திவ்யா வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன ப்ரோ நீங்கள் சொல்கிறீங்க, திவ்யாவுக்கு விழுகிற ஓட்டு வந்து இதுவா? திவ்யாவுக்கு ஓட்டு விழுது, ஆனால் அந்த பிஆர் இது வந்து பயங்கர செட்டப்பாக இருக்குங்கிறதுனால அவங்க ரொம்ப ஸ்டெடியாக போகிறாங்க. இல்லைனா அவங்களாம் டாப் 4க்கு வரதுக்கு வாய்ப்பு கம்மி. ஏன்னா அவங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ணாங்க, ஒன்றும் இல்லைல்ல. அதுக்கு அடுத்ததாக எல்லாம் விடை பெற்று போகிறாங்கங்க, துடிச்சு போகிறாங்க. இன்னொன்று திவ்யா கிட்ட ஒரு குணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஒரு அந்த என்னது ஃபேமிலி ஹக்கு மாதிரி எல்லாருமே ஹக் கொடுக்குறாங்க. இந்த பொண்ணு மட்டும் தனியாக உட்காந்துக்குது. அட்டென்ஷன் சீக்கிங், அதுதான் நான் சொல்லுவேன். தனியாக உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க தனியாக அழுதுகிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒன்றா உட்காந்து அந்த ஹக்கு கொடுக்குறாங்க. இவங்க தனியாக இருந்துக்கிட்டு இவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு யாருமே இல்லை, எனக்கு என் மேலே யாருமே பாசம் வைக்கல. இதுமாதிரி அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணுறதெல்லாம் திவ்யாவுக்கு வந்து கைவந்த கலையாக இருக்கும். எனிவே நம்ம எதுக்கு அவங்கள விமர்சனம் பண்ணிவிட்டு அவங்க டைட்டில் வின்னர் ஆக போகிறாங்க. எனிவே அது ஆகிறதுல எனக்கு மகிழ்ச்சியாக வருத்தமானா, மக்களின் வாக்குகளில் வந்தால் அது நல்லா திருப்தியாக இருந்திருக்கும். எனிவே ஏன்னா நான் அடுத்த வர சீசனில் இந்த மாதிரி பேக்கேஜ் பண்ணிட்டானுங்கன்னா நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி என்ன கண்டிப்பாக எழுப்பிக்கிட்டே இருக்குது. இப்போ அந்த பிக் பாஸ் வீட்டிலேருந்து எல்லா பழைய ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் விடைபெற்றாங்கங்க. அதையும் இதில் காட்டுறாங்க. சபரிநாதனை பாருங்கள், அப்படியே முட்டி போட்டு அவங்கள வழி அனுப்புகிற அந்த காட்சிகள்லாம் நம்மளை மெய்சில் இருக்க வைக்குது. வேறு என்ன, நன்றி, வணக்கம்.